இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு கருத்து ஒன்று பரவிக்கிட்டு இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களான யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதுபோன்று வேறு சில சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு கருத்து பரவுது அப்படின்னா, நம்ம இன்றைக்கு கல்விக்கு அந்த அளவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. யூடியூப் மாதிரியோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரியோ இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் நம்ம போயிட்டு நமக்கான ஒரு சேனல் ஒன்று உருவாக்கிட்டு அதில் நமக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் போட தோணுதோ, நமக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் போட தோணுதோ, அது நகைச்சுவையாக இருக்கலாம், பயணம் சார்ந்த வீடியோக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்றைய தேதியில் மக்கள் எந்த மாதிரியான வீடியோக்கள் அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சமூக வலைத்தளங்களில் நமக்கான ஒரு சேனல் உருவாக்கி அதில் வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக்கிட்டு நமக்கு வீடியோ போட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வர நமக்கு அதில் வருமானம் வர தொடங்கும். எவ்வளோ வியூஸ் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வருமானம் வரும். அந்த வருமானம் அதுலேயே நம்ம ஒரு மிகப்பெரிய தொகையை பார்த்துடலாம். அதனால் இன்றைக்கு சம்பாதிப்பது என்பது அவ்வளோ ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. கல்வி ஒன்றும் இன்றைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது போன்ற சமூக வலைத்தளங்களில் நம்ம நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவிட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்ம பணம் சம்பாதிப்பதற்குண்டான நிறைய வழிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கருத்து, தவறான ஒரு செய்தி இளைஞர்கள் மத்தியில் பரவிட்டு இருக்கு. மாணவ செல்வங்களே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். சமூக வலைத்தளங்கள் மூலமாக நமக்கு தேவையான அன்றாட பொருளாதார தேவைகளை நம்ம நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிடுங்க. சமூக வலைத்தளங்களை பற்றி நான் எதுவுமே தவறாக சொல்லவே இல்லை. ஆனால் சமூக வலைத்தளங்களை வைத்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என்ற அந்த கருத்து தவறான கருத்து அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நான் ஒரு யூடியூப் சேனலே இருக்குன்னு வைங்க. யார் யார் சேனல் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பணக்காரங்க ஆக முடியாது, அவங்க எல்லாருமே சம்பாதிச்சிட முடியாது. அதனால் ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நமக்கும் அதே மாதிரியே ஆகும், நம்மளும் அதே பாதையை பின்பற்ற வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சமூக வலைத்தளங்களை உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சமாகவோ அல்லது உங்களுடைய திறமையை காட்டுவதற்குண்டான ஒரு தளமாகவோ பார்க்க வேண்டுமே தவிர சமூக வலைத்தளங்களை வைத்து நம் வாழ்க்கையில் வென்றுவிடலாம், நம் வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம், அதுவே நமக்கு தேவையான அனைத்து பொருளாதார தேவைகளையும் நிறைவேற்றிவிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மிக மிக தவறு. மாணவ செல்வங்களே, ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுவென்றால் அது கல்வி மட்டுமே. இன்றைக்கு கல்வியை விட்டுவிட்டீர்கள் என்றால் பிற்காலத்தில் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எது நம்மை முன்னேற்றும்? கல்வி மட்டுமே நம்மை முன்னேற்றும். படிக்கும் காலத்தில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். இந்த மாதிரி உங்களை யாராவது தவறான ஒரு பாதையில் உங்களை கைட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செய்து அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள். இது நம்மை முன்னேற்றும். கல்வி மட்டுமே நம்மை முன்னேற்றும்.